கருத்தடை செய்த பிறகும் பெண்ணுக்கு குழந்தை பிறந்த நிலையில் ரூபாய் 60,000 இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் அரசாணையை சுட்டிக்காட்டி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்கள் என்ன? கருத்தடை சிகிச்சை செய்த பின்பு தனது மனைவிக்கு குழந்தை பிறந்துள்ளதால் முறையாக கருத்தடை செய்யாத மருத்துவர் தரப்பில் இழப்பீடு வழங்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா சுப்பிரமணியன் என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவின் விசாரணையில் தமிழக அரசின் அரசாணைப்படி கருத்தடை சிகிச்சை தோல்வியுறும் போது ரூபாய் 60,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராஜா சுப்பிரமணியன் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தனது மனைவிக்கு கருத்தடை சிகிச்சை முறையாக செய்யாத தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியின் குடும்ப நல மருத்துவ அலுவலர் உரிய இழப்பீடை வழங்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரருக்கும் அவரது மனைவிக்கும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடும்ப நல அலுவலர் அளித்த அறிவுறுத்தலின் பேரில் கடந்த 2018ஆம் ஆண்டு மனுதாரரின் மனைவி நிரந்தர கருத்தடை சிகிச்சையை செய்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பின்பு பழனியம்மாள் மீண்டும் கருவுற்று பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆகவே இந்த இழப்பீடை வழங்க வேண்டும். வழக்கு விசாரணை வரும்பொழுது சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர் தரப்பில் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பின்பு குழாய்கள் மீண்டும் வளர்ந்துவிடும் என்றெல்லாம் அவர் தனது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தனது வாதத்தில் தெரிவித்தார். ஆனால் தமிழக அரசின் அரசாணைப்படி கருத்தடை சிகிச்சை தோல்வியுறும் போது இழப்பீடாக 60,000 ரூபாய் வழங்க வேண்டும். ஆகவே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியின் குடும்ப நல மருத்துவ அலுவலர் 2 வாரங்களுக்குள்ளாக 60,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.